How are you? ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அந்த லாஸ்ட் லெசன் ரிட்டன் பை அல்ஃபோன்ஸ் டாடட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து அடுத்து கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் பிகாஸ் ஆஃப் வார். ஸோ வாரில் வந்து லைக் அல்சாஸ் லொரைன் இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ப்ருஷியன்ஸ் கேப்சர் பண்ணதுனால அவங்களுடைய லாங்குவேஜை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹவு தே ஆர் ஃபோர்ஸ் டு ஸ்டடி ஜெர்மன் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் we saw one boy is going to school to attend the class, and he was surprised to see that the entire place looks very different, very calm, very quiet, and all the villagers are present in the back seat. And his professor, the teacher, Mr. Hamill வந்து like he's dressed up ஒரு important occasions-க்கு போகிற ட்ரெஸ்லாம் வந்து அவர் போட்டிருக்காரு. and he was surprised to see அன்னைக்குன்னு பார்த்து இவர் லேட்டாக அந்த பையன் போனாலும் வந்து லைக் இவர் வந்து திட்டே வாங்கலை இந்த பையன். ஸோ he was shocked. அதுக்கப்புறம் தான் வந்து லைக் ஸ்லோவாக வந்து இவருக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா இன்றைக்கி தான் அவங்களுடைய ஃப்ரெஞ்ச் லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைக் டுமாரோலேருந்து லைக் ஜெர்மன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் ஃப்ரெஞ்ச் வந்து லைக் இவங்க வந்து கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சுத்தமாக போச்சு. ஸோ ஆஃப்டர் ஹியரிங் தட் ஹி ஃபெல்ட் அ பிட் அப்செட். ஓகே, ரொம்ப சேடாகவும் ரொம்ப அப்செட்டாகவும் வந்து இந்த பையன் ஃபீல் பண்ணுறான். பிகாஸ் என்னோட டைம் எல்லாம் வந்து லைக் ஊர் சுற்றிட்டு லைக் டைமை வேஸ்ட் பண்ணிட்டான். ஸோ இனிமேல் அவன் நினச்சாலுமே வந்து அவனால் என்ன பண்ண முடியாது, ஃப்ரெஞ்ச் கற்றுக்க முடியாது, இனிமேல் ஹேமல் சாரை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினச்ச உடனே he is feeling very bad and he is bit upset. ஓகே, அண்ட் வில்லேஜர்ஸ் எல்லாருமே வந்து இந்த லாஸ்ட் கிளாஸ் அந்த சாருக்கு வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு வந்து லாஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட் பெஞ்சில் வந்து இவங்க எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் யா, so that was the scene that we are seeing in the last class. So last class வந்து நம்ம அது வரைக்கும் தான் பார்த்தோம். then let's see what's happening. okay, so அன்றைக்கி வந்து லைக் இவனுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன அப்படின்னா பார்ட்டிசிபிள்னு ஒரு ஹோம்ஒர்க் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ while I was thinking of all this, ஸோ இதை பற்றி எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறப்ப சடன்லி வந்து இவனுடைய பேர் கூப்பிட்டு லைக் இவனை போய் வந்து லைக் இந்த பையனை வந்து போய் பார்ட்டிசிபிள்ஸோட ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ I heard my name called. It was my turn to recite. So it was his turn to recite the participles rules. okay, so what would I not have given to be able to say the dreadful rules for the participle all through very loud and clear and without one mistake. okay, and yeah, definitely it was very dreadful to say all the participle rules loud and clear without one mistake. மூலமா எப்படி வந்து அவனால சொல்ல முடியும்? so definitely ஏன்னா அவன் வந்து he didn't study also and he didn't attend the class also, so he got mixed up on the first words and stood there. so he got confused. mix up na enadhu ellame mix up ஆயிருச்சு அவனுடைய மைண்ட்ல. and he was totally chaotic and he don't know the rules. okay, so ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு வேர்ட் கூட அவனால கிளியரா சொல்ல முடியல, ஒரு ரூல்ஸ் கூட. okay, so in the shock and in embarrassment what he did is he hold on to his desk. so the desk வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு his heart is beating because of shock and because of fear. okay, because he didn't tell the rules. definitely Hamill is going to scold him, and that too in front of the villagers. so he is feeling a bit upset. okay, and not daring to look up. so நிமிந்து பார்க்க கூட வந்து தைரியம் இல்லாமல் he was daring means courage. okay, so நிமிந்து பார்க்க கூட தைரியம் இல்லாமல் he is looking down. okay, and what happened is I heard Mr. Hamill say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, but I have plenty of time, I will learn tomorrow. And now you see where we have come out. okay, so Hamill வந்து அன்றைக்கி அவரை திட்டவே இல்லை லிட்டில் ஃப்ரான்ஸை. ஸோ லைக் அந்த பையனுடைய பேர் வந்து லைக் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஐ won't scold you, நான் உன்னை வந்து திட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ உனக்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம இத்தனை நாளாக வந்து நம்ம எல்லாருமே ஓகே நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்றைக்கி படித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு எந்த நிலைமையில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ பிகாஸ் இனிமேல் அவங்க நினச்சாலுமே ஃப்ரெஞ்ச் கிளாஸஸ் வந்து அவங்களால அட்டன் பண்ண முடியாது, ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ண முடியாது. பிகாஸ் டுமாரோ லைக் ஆஃப்டர் தேட் ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டும்தான் அவங்க கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டர், ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஓகே, ஸோ நம்ம இத்தனை நாள் நாளைக்கு படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்போன் பண்ணதுனால இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி ஹேமல் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தட் த ட்ரபிள் வித் அல்சா ஷி புட்ஸ் ஆஃப் லேர்னிங் டில் டுமாரோ. ஸோ அல்சாஸ் ஃபுல்லாக பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரபிள் தான். என்ன அப்படின்னா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேர்னிங்கை வந்து புட் ஆஃப் மீன்ஸ் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்ததுனால வந்து என்னாச்சு அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்ச நாளில் நீ ஃப்ரெஞ்ச் மேன்னு சொல்கிற,
ஆனால் உனக்கு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜே வந்து பேச தெரியாது எழுத தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுற நிலைமைக்கு வந்து ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நமக்கு தமிழ் எழுத தெரியல பேச தெரியல அப்படின்னா லைக் எவ்ரி ஒன் வாட் தே வில் டெல் யுவர் மதர் டங் இஸ் தமிழ் if you don't know to write and read in Tamil, what they will think about us. நம்ம தமிழ்லன்னு எப்படி வந்து வெளியில் பெருமையாக சொல்ல முடியும், ரைட்? ஸோ அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் மென்னு அவங்க எப்படி சொல்ல முடியும் if they don't know to write and read. ஸோ நம்ம இப்படி நாளைக்குன்னு போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருந்ததுனால வந்து what place that we have come to அப்படின்னு சொல்லிட்டு he is telling, okay? And but you are not the worst poor little friends. நீ மட்டும் worst கிடையாது, நம்ம இருக்க எல்லாருமே வந்து இதை ஃபீல் பண்ணுறோம். பீப்புள் எல்லாருமே வந்து லைக் நம்ம நாளைக்குன்னு நம்ம நிறைய விஷயத்த வந்து டெய்லி போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் yeah, that we will be very disappointed by that because we should use the opportunity and you should act at that moment itself, okay? நம்ம ஸ்கிப் பண்ணி போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வேலை வந்து லைக் it will not happen and we will not be successful in our life, okay? ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணுறோம். அது மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு லெசன் தான் இது. ஏன்னா அந்த பசங்க வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவ்வளோதான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள வந்து இழந்துட்டாங்க. பிகாஸ் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் they can't read, they can't study, they can't learn French, okay? ஸோ அதான் வந்து he is telling, okay? And your parents were not anxious enough to have you learn. ஸோ நீ தான் அப்படி இருந்த அப்படின்னா your parents is also not eager. Anxious means not very interested and eager to make you learn. ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாஸ் டைமில் வந்து லைக் பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக உன்னை வந்து ஃபார்மில் போய் வேலை பார்க்க வச்சாங்க. சம்டைம்ஸ் வந்து நீ ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிவிட்டு you went there and you worked there for some little money. ஸோ அவங்களும் வந்து சரி நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு லைக் அசால்ட்டில் தான் வந்து they were also there, okay? And even அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவனை ப்ளேம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுறாரு ஹேமில். அண்ட் அவரையும் வந்து அவர் ப்ளேம் பண்ணிக்கிறாரு பை டெல்லிங் தட் ஐ ஹவ் பீன் டு ப்ளேம் ஆல்சோ. என்னையும் ப்ளேம் பண்ணணும். ஹேவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்ச் மை ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் அ லெசன்ஸ்? உன்னோட லெசனை ஒன்று லேர்ன் பண்ண வைக்காமல் என்னுடைய வீட்டில் இருக்க கார்டன்ஸ்க்கு ஃப்ளவர்ஸ்க்குலாம் வந்து வாட்டர் பண்ணுறதுக்காக ஒன்று நான் சம்டைம்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு ஃபிஷ்ஷிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபிஷ்ஷிங் போகணும் அப்படின்றதுக்காக என்டையர் லைக் கிளாஸில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நான் லீவ் விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் நானும் வந்து என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதெல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஹேமர் இஸ் ஆல்சோ ஃபீலிங் அ லிட்டில் பேட், ஓகே? இனிமேல் வந்து இந்த டைமெல்லாம் வந்து லைக் நம்ம நினச்சாலுமே வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் டெல்லிங். பிகாஸ் லாஸ்ட் மொமெண்ட்டில் தானே நமக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸோடைய வேல்யூலாம் வந்து தெரியும். ஸோ டைமோடைய வேல்யூ வந்து அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே புரிய வருது, ஓகே? அண்ட் அண்ட் ஐ வாண்டட் டு கோ ஃபிஷ்ஷிங். டிட் ஐ நாட் ஜஸ்ட் கிவ் யூ அ ஹாலிடே? உங்களுக்கு ஹாலிடே கொடுத்துட்டு நான் ஃபிஷ்ஷிங் போயிருக்கேன் நிறையா தடவை. ஸோ ஐ வாண்ட் டு ப்ளேம் மை செல்ஃப் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹேமல் இஸ் டெல்லிங். தென் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர் மிஸ்டர் ஹேமல் வென்ட் ஆன் டு டாக் ஆஃப் தி French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it. Then continuously வந்து இவர் பேசிட்டே இருக்காரு நிறைய விஷயங்களை பற்றி. and that another important thing is the importance of French language பற்றி இவர் நிறைய பேசுகிறாரு. and he also told that French language is the most beautiful language in the world. இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து ரொம்ப கிளியரஸ்டான ரொம்ப லாஜிக்கலான லாங்குவேஜ். அண்ட் we must guard it among us and never forget it. ஸோ நம்ம வந்து அதை எப்போவுமே பாதுகாத்து வச்சுக்கணும், அதை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு he is telling, okay? ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ், அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து காட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு he is telling, okay? ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரிசனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது நம்ம ப்ரிசனை விட்டு வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த ப்ரிசனுடைய கீயே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த ப்ரிசனை விட்டு நம்ம தப்பிச்சிடலாம், ஏன்னா நம்மகிட்ட கீ இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய நாட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க ப்ரூஷியன்ஸ். அப்படி இருந்தாலும் நம்ம ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை மறக்காமல் நம்மளுடைய லாங்குவேஜை வந்து நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து லைக் நம்ம ப்ரிசனில் இருக்கிறவங்க வந்து கையில் கீ வச்சுருக்க மாதிரி தான் நமக்கு நம்மளுடைய லாங்குவேஜும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்ட்ரி வந்து நம்ம வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து அதில் வந்து நம்மளுடைய கண்ட்ரி நம்ம திரும்ப வாங்குவோம் அப்படின்ற லைக் கான்ஃபிடென்ஸை வந்து நம்மளோட லாங்குவேஜ் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he is telling, okay? So holding on to one's language is like having a key in the prison. ஸோ ஒரு ப்ரிசனில் கீ வச்சுருக்கிற மாதிரி தான் வந்து ஒரு லாங்குவேஜும் அப்படின்னு சொல்லிட்டு he is telling, okay? And when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to the prison. So enslave ஆன people வந்து அவங்களோட லாங்குவேஜை லைக் ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எனக்காவது ஒரு நாள் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he is telling, okay? Then he opened the grammar and read us our lessons. I was amazed to see how well I understood it. All he said,
seemed so easy. ஓகே, ஸோ இத்தனை நாள் வந்து லைக் அந்த லெசன்ஸ்லாம் வந்து அவனுக்கு புரிஞ்சதே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஈகராக வந்து அவ்வளோ பேஷண்ட்டாக வந்து அவன் லிசன் பண்ணதே இல்லை. ஆனால் அன்னைக்கு மட்டும் he was so amazed. ஏன் அப்படின்னா அந்த கிராமர் எல்லாமே வந்து லைக் இவனுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி ஆல்சோ. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிராமர் லெசன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இவனுக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆன் தேட் டே, பிகாஸ் தட் வாஸ் தி லாஸ்ட் டே, ஸோ கடைசி நாள் அப்படின்றதுனால லைக் மனப்பூர்வமாக அவன் வந்து அந்த லெசன்ஸை வந்து லிசன் பண்ணான். அண்ட் ஆல்சோ ஐ ஹேட் நெவர் லிசன் ஸோ கேர்ஃபுல்லி, ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணான். அண்ட் தட் ஹி ஹேட் நெவர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் வித் ஸோ மச் பேஷன்ஸ். ஸோ ஹேமலுக்கும் இது லாஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுனால அவரும் ரொம்ப பொறுமையாக அண்ட் ஹி எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி திங் வித் ஸோ மச் பேஷன்ஸ். ஸோ தட் கிளாஸ் வாஸ் வெரி மெமரபிள் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் இட் இஸ் வெரி கிளியர் ஆல்சோ. அண்ட் திஸ் ஃப்ரெண்ட்ஸ் understood the lesson very clearly also. And I almost as if the poor man wanted to give us all that he knew before going away. ஸோ போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எங்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் டு புட் இட் ஆல் இன் அவர் ஹெட்ஸ் அட் ஒன் ஸ்ட்ரோக்கில் எங்களுடைய ஹெட்டில் எல்லாத்தையுமே வந்து போட்டுருணும் அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து எங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டெல்லிங். Okay, after the grammar we had a lesson in writing. That day Mr. Hamel had new copies for us written in a beautiful round hand, France, Alsace. They look like little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of our desks. Okay, so அன்றைக்கி வந்து லெசன்ஸ் வந்து ரைட்டிங் லெசன்ஸ், கிராமர் முடிஞ்சிட்டு ரைட்டிங் லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஒரு நியூ காப்பீஸ் கொடுத்துருக்காரு. அந்த காப்பீஸில் வந்து லைக் ரவுண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கில் அழகாக அல்சாஸ் ஃப்ரான்ஸ் லொரைன், அல்சாஸ் ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி எழுதிருந்துச்சு. ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா லிட்டில் ஃப்ளாக்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஸ்கூல் ரூமில் அண்ட் ராடில் வந்து லைக் ஹங் பண்ணிகிட்ருக்குற மாதிரி டாப் ஆஃப் அவர் டெஸ்க்ஸ்லலாம் வந்து அப்படி வந்து அவங்களுக்கு தெரியுது. ஓகே, பிகாஸ் தட் லெட்டர் வாஸ் ஸோ கிளியர் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே, அண்ட் யூ ஆட் டு ஹவ் சீன் ஹவ் எவ்ரி ஒன் செட் டு ஒர்க் அண்ட் ஹவ் குவைட்லி இட் வாஸ். ஸோ அந்த காப்பீஸ் கொடுத்த உடனே எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒர்க் பண்ண மீன்ஸ் அதை காப்பி பண்ணி அதை பார்த்து எழுதுறதுக்கு. ஹவ் வி யூஸ் டு ரைட் ஹேண்ட் ரைட்டிங் நோட் ரைட். ஸோ எப்படி வந்து அதை பார்த்து எழுதுவீங்க. ஸோ அதே மாதிரி தே ஆல்சோ ஸ்டார்டட் டு ரைட் சீயிங் தட் காப்பி. Okay, and the place was very quiet. It was the only sound was the scratching of the pens over the paper. So அந்த பேப்பரில் அந்த எழுதுகிற சத்தம், அந்த பென் ஸ்க்ராட்ச் ஆகிற சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமுமே வந்து அந்த கேட்கல. ஓகே, ஸோ அவங்க சுற்றி நிறைய பீட்டில்ஸ் இருக்குல்ல லைக் வண்டெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பறந்துட்டுருக்கு. பட் நவ் ஒன் கேர். ஸோ அதை பற்றி யாருமே வந்து கேர் பண்ணலை. அந்த லிட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வாட் தே டிட் இஸ் அவங்க வந்து அந்த ஃபிஷ் ராடை கூட என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னா அதை கூட அவங்க ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்னு நினச்சிட்டாங்க போலக்க. பிகாஸ் they were copying everything and they were writing everything very patiently and very attentively. Once some beetles flew in, but nobody paid any attention to them, not even the littlest ones. One who walked right on raising their fish hooks as if that was French too. On the roof the pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons? ஸோ மேலே ரூஃபில் வந்து பிஜியன்ஸ் புறா பேர்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து கூ பண்ணிட்டு, தட் இஸ் இந்த சவுண்ட் ஆஃப் தி பிஜியனை வந்து கூவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து லைக் கத்திட்டு இருந்தது. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து அதை பார்த்துட்டு நம்மளை தான் வந்து லைக் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ணுறோம், நம்மளை ஜெர்மன் லேர்ன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த பறவை கத்திட்டு இருக்குல்ல, ஒரு வேளை அந்த பறவையும் கூட ஜெர்மனில் கற்று சொல்லுவாங்க போலக்க அப்படின்னு சொல்லிட்டு he is thinking, அவன் வந்து திங்க் பண்ணுறான். ஸோ அது வந்து என்ன தெரிய வருது, லைக் இன்ஃப்ளூயன்சிங் ஒன்ஸ் கல்ச்சர் அண்ட் என்ன சொல்கிறது, இன்ஃப்யூஸ் பண்ணுறது, அடுத்தவங்களுடைய கல்ச்சரை வந்து நம்ம மேலே திணிக்கிறது, அடுத்தவங்களோட லாங்குவேஜ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எப்போவுமே வந்து நம்ம திணிக்கக்கூடாது, நமக்கு பிடிச்சி நம்ம லேர்ன் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டை ஒரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணிவிட்டு, ஒரு பிளேஸை கேப்சர் பண்ணிவிட்டு அவங்களுடைய லாங்குவேஜை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு மதர் டங்கை வந்து அவங்களுடைய மதர் டங்கை லேர்ன் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறது, இட் இஸ் வெரி பேத்தட்டிக். ஆஃப்டர் ரீடிங் திஸ் it is very very pathetic to read. Okay, so yeah, இது வந்து நமக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. பிகாஸ் நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்மளுடைய கல்ச்சர் மாதிரி. ஓகே, ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் வெரி சேட் டு see this and listen this. Okay, so I think this is enough for today's class. and என்ன ஆகுது, லாஸ்ட் கிளாஸ் எப்படி வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ்லேருந்து ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, யூ ஷுட் நாட் போஸ்ட்பான் திங்ஸ். ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய கையை விட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த குவாரண்டைன்லேயும் நிறையா பேர் வந்து லைக்
வீட்டில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் யூஸ் திஸ் டைம் அண்ட் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூஸ் திஸ் டைம் டு லேர்ன் மெனி நியூ திங்ஸ். ஓகே, ஸோ நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு இந்த லீவை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர் and we will see the remaining part of the lesson. Still only 4 paragraphs are there, and yeah, we will see that in the next class. Thank you students.